பிக்பாஸ் லீக் 2022-23 11வது மேட்ச் சிட்னி சிக்ஸர்ஸ் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். டிசம்பர் 22 7:15 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 1:45 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. @MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். சிட்னி சிக்ஸர்ஸ் 16 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போன மேட்ச்லேருந்து ஒரு மாற்றம் செய்யணும்னா ஸ்பின்னரோட தேடலில் ஸ்டீவ் ஓக்கி ஃபுல்லாக வந்துடுவார். ஜாக்சன் பேர்டு வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. ஹேடன் கர்சீன், அப்பாட் அண்ட் நவீன் உல்லாக் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்ற ஆங்கிளில் யோசிச்சு அவங்கள உள்ளே வச்சுப்பாங்க. ஜாக்சன் பேர்டு தான் வெளியில் தள்ள முடியும், அதனால் அவரை வெளியில் தள்ளுவாங்க. கொஞ்சம் ஹாஸ்கால் தான் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் கலக்கரான போலிங், இனிஷியலாக விக்கெட்ஸ் நிறைய எடுத்தார். இருந்தால் கூட ஒரு ஸ்பின்னர் உள்ளே எடுக்கணும்னா ஜாக்சன் பேர்டை வெளியில் தள்ளணும். இல்லை ஸ்டீவ் ஓக்கிஃபை வெளியில் வச்சுட்டு ஜாக்சன் பேர்டை கண்டினியூ பண்ணுவாங்களான்னா இது கொஞ்சம் டஃப்பான டிசிஷனாக இருக்கும். காரணம் சிட்னியில் விளையாட போகிறாங்க, ஸ்பின்னர் கொஞ்சம் ரோல்குள்ளே வர முடியும். அதனால் ஸ்டீவ் ஓக்கிஃப் உள்ள வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸ்டீவ் ஓக்கிஃப் வித் நவீடு ஸ்பின்னராக இருப்பாங்க. சிட்னி சிக்ஸர்ஸ் இங்கே டாப் ஆர்டரில் குர்த்திஸ் பேட்டர்சனை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கர்டிஸ் அந்தளவுக்கு சிறப்பாக விளையாடல இந்த சீசனில். நல்ல ஸ்டார்ட் கொடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தான். ரீசெண்டாக டொமஸ்டிக்கில் நல்ல நம்பர்ஸும் வச்சுருக்காரு. இருந்தாலும் இந்த யூனிட்டுக்கு அந்தளவுக்கு சிறப்பாக செயல்படுறா. இன்னும் ஸ்டார்ட் அவருக்கு கிடைக்கல. ஜோஸ் ஃபிலிப்பி அந்த இடத்துல தான் வச்சு பார்க்கணும். சூப்பர் பிளேயர், பிபிஎல்னாவே கலக்கிடுவார். இந்த சீசனில் இன்னும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வரலை. ஜேம்ஸ் வின்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வரல, ஹென்ரிகஸோட பர்ஃபார்மன்ஸ் வரல. ஜோர்டான் சில்க் ஓரளவுக்கு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸு பேட்டிங்கில் கொடுத்துருக்கார். டேனியல் கிறிஸ்டினை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் பவுலிங்குள்ளே வந்தார். இருந்தால் கூட அவரோட ஸ்ட்ரென்த்தில் இல்லை அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்குது. ஹைடன் கேர் பேட்டிங் பவுலிங் சூப்பராக கலக்க முடியும், அந்த கலக்கலை காமிச்சிட்ருக்காரு. சீனபாட்டை பொறுத்த வரைக்கும் பேஸில் கூட ஸ்விங் இருக்குது, அந்த வகையில் கலக்கல். பேட்டிங் வந்தாலும் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுங்க. டாப் ஆர்டர் ஃபெயிலியர் அப்படிங்கிறது இந்த டீமுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் ஆவாங்களான்னு பார்க்கணும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கிரேட்டாக தான் இருந்துகிட்ருக்கு. பென் வாசியஸ் இருந்தப்போ அந்த இடத்துல அவர் கொஞ்சம் ஸ்மாராக வீசினார். ஒக்கீஃபோட பவுலிங் சூப்பராக இருந்தது ஃபர்ஸ்ட் மேட்ச்சில். போன மேட்ச்சில் அவர் இல்லை. நவீடோட பவுலிங் வேறு லெவலில் இருக்குது. சின்ன பையன் அப்படின்னா கூட அந்த நோஸ் இல்லாமல் பவுல் பண்ணுறாரு அப்படின்றது இருக்குது. நவீன் உல்காக் அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு வீசிக்கிட்டு இருக்கார். சீனபாட் போன மேட்ச் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனால் கூட எப்பயுமே ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர், ஓரளவுக்கு ஹேண்டி பேட்ஸ்மேனாகவும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது இந்த டீமு பவுலிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங், எப்பயுமே இப்படி இருப்பாங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பேட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிற டீமும் கூட தான். இங்கே இருக்கிற நேம்ஸ் எல்லாம் சூப்பர் நேம்ஸு, ஆனால் அவங்கள்ட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் வரல அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் இருக்குது. இன்னொரு சைடு ஹோபர்ட் ஹரிக்கன்ஸு 14 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வில் பார்க்கர் ஆட் ஆகியிருக்கார். வில் பார்க்கர் 11ல் வருவாரா அப்படிங்கிறது கேள்வி தான். பாசிபிளாக அவங்க அதே 11ஓட போகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா டூலி சூப்பராக பவுல் பண்ணியிருந்தார் போன மேட்ச்சு, கூட சதாப் பண்ணியிருக்கார். 2 ஸ்பின்னர் அப்படிங்கிற வகையில் போதுமானு நினைப்பாங்க. அதனால் வில் பார்க்கருக்கான வாய்ப்பு கிடைக்காது. பென் மெக்டர்மெட்டை டார்ச்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மெக்டர்மெட்டோட ஃபார்ம் ரீசெண்ட் டேஸில் நம்பர்ஸில் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, பட் பெரிய இன்னிங்ஸ் பிளேயர் அதில் டவுட்டே இல்லை. டார்ச்சி ஷாட்டு டீசன்ட் பிளேயர். ஸ்பின்னர்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணால் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டெடி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய டீசன்ட் பிளேயர் அப்படின்னு பார்க்கலாம். மாத்தியோட பொறுத்த வரைக்கும் செம ஃபார்மில் இருக்கார். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் சூப்பர் ஃபார்ம், அதை டொமஸ்டிக்கில் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு. சதாப் கான் லெக் பிரேக் கூகுளி வீசக்கூடிய பவுலர், நல்ல பேட்டிங்கும் இருக்குது. பட் இங்கே அவரோட கன்சிஸ்டண்ட்டில் விளையாடுறாருன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. எனிவே இந்த இடத்துல ஒரு பேட் பண்ணும்போது 4 ஓவர் பவுலர் அப்படிங்கிற அந்த கன்சிடரேஷனை நம்ம டெஃபினட்டாக கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணாலும் தவறு கிடையாது. டிம் டேவிட் சூப்பரான பேட்ஸ்மேன், ஃபினிஷிங் ரோலில் சூப்பராக ஒப்பிட்டு கொடுத்துட்ருக்காரு. ஆசிஃப் அலி ஃபினிஷராக கன்சிடர் பண்ணுறாங்க, பட் ரீசெண்ட் டேஸில் டோட்டலாக ஃபெயிலியர் அப்படின்னு தான் இருந்துகிட்ருக்கு. ஜிம்மி நீசம் ஒரு இடத்துல ஆல்ரவுண்டராக கன்சிடர் பண்ணாமல் நியூசிலாந்து கிரிக்கெட் ஒரு பேட்ஸ்மேனாக கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சது. ரீசெண்ட் டேஸில் அவருக்கு பவுலிங் கொடுக்காமல் இருந்தது. ஸோ அதே தான் இப்போ இந்த டொமஸ்டிக் ஃபார்மேட்டில் ஃப்ரான்சிஸ் கிரிக்கெட்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க. பவுலிங் போன மேட்ச் கொடுத்தா கூட ஒரு ஓவர் போட்டு நிறைய ரன்ஸுக்கு போயிட்டார் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எனிவே ஒரு ஃபினிஷராக தான் இவரையுமே வச்சு பார்க்கணும். ஒரு நல்ல பேட்டிங் டெப்த் இருக்கிற ஒரு யூனிட்டாக பார்க்கலாம். ஜோயல் பாரிஸ் வரைக்கும் பேட்டிங் இருக்குது அப்படிங்கிற வகையில் அந்த மாதிரி யோசிக்கலாம். பட் ஜோயல் பாரிஸை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு கிரேட்டாக பவுலிங்லேயும் இல்லை, பேட்டிங்லேயும் இல்லை. நாத்தன் எல்லிஸு டீசன்ட் பவுலர், வேரியேஷனில் கலக்கக்கூடிய பவுலர். போன மேட்ச்சு சக்ஸஸை ஷோ பண்ணார். பேடி டூலி சூப்பரான ஒரு பவுலராக தெரிகிறாரு. இந்த ஃபார்மெட்டுக்கு ரொம்பவே கலக்கல். இன்னும் சொல்லப்போனால் ரீசெண்டாக ஸ்பின்னர்ஸோட ரோல் ரொம்ப பயங்கரமாக இருந்துகிட்டு இருக்குது எல்லா மேட்சுமே பிபிஎல்லை பொறுத்த வரைக்கும். அந்த வகையில் இவருமே கலக்கியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ரிலேமெரிடிட்டு அவரோட பேஸில் சூப்பராக பவுல் பண்ணிகிட்டு இருக்காரு, கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். விக்கெட் டேக்கிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கார் தொடர்ந்து. சிட்னி கிரவுண்டு, சிட்னி எஸ்சிஜியை பொறுத்த வரைக்கும் க்ளவுட் கண்டிஷனாக இன்றைக்கி இருக்குது. 49 மேட்ச் 50வது டொமஸ்டிக் T20 மேட்ச் நடக்க போகுது.
இங்கே 26 சேசிங்க்கு வெற்றி, 22 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு வெற்றியும் கொடுத்துருக்கு. சேசிங் ப்ரிஃபரபுளாக அப்படின்னா க்ளவுட் கண்டிஷனால் சேசிங் ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இந்த டைம் அப்படிங்கிற வகையில் நம்மளோட டைம் 145 இருந்தால் கூட அவங்களுக்கு 715 அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் நிறைய நேரம் பேட் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. 158 ஒரு டீசன்ட் நம்பர்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு நிறைய நேரங்களில் நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்திருக்கு. அதே நேரத்தில் சில நேரத்தில் ரொம்ப டவுன் ஆகியும் பார்த்துருக்கோம். அதுக்கு இந்த ஸ்கோரிங் பேட்டர்னே சாட்சின்னு சொல்லிடலாம். 19 மேட்ச் 150 பிலோவாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கு மேலே அப்படின்னு பார்க்கும்போது 22 + 8 30 மேட்ச் அப்படிங்கிற வகையில் 150 அபவாக இருந்திருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். சில நேரத்தில் நல்ல ஸ்கோராகவும் சில நேரத்தில் ரொம்ப டவுனாகவும் இருந்திருக்கு. எஸ்சிஜி டீசெண்டாக ஸ்கோர் கொடுக்கும். இந்த யூனிட் 2 பக்கமே பார்க்கும்போது பவுலர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால 150 160 அப்படிங்கிறது நல்ல ஸ்கோராக இருக்கிற மாதிரி தோணுது. அந்த ரேஞ்சு தான் ஸ்கோர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மேட்சோட ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியல் ஓவர் பாசிபிளாக ஒகீஃப் வித் சி நபாட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஜாக்சன் பேடு இருந்தால் ஜாக்சன் பேடு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வித் நவீன் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ சி நபாட்டு இனிஷியல் ஸ்விங்குக்கு நேம் தான். நவீன் அந்தளவுக்கு ஸ்விங் பவுலர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஸ்டில் போன மேட்ச்சு ப்ரையாரிட்டி நவீனுக்கு கொடுத்தாங்க. அதனால் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. எனிவே ஸ்டீவ் ஒக்கீஃப் வித் சீன் அபாட் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா பென் மெக்டர்மட் ஒக்கீஃப் அண்ட் சீன் அபாட்டுக்கு அகேன்ஸ்டாக நம்பர்ஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக வச்சுக்கல. கஷ்டப்பட்டிருக்க அந்த ஸ்ட்ரைக் ரேட் அதை சொல்லும். டார்ச்சி ஷாட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெடி பிளேயராக இருக்கார். பட் நிறைய அவுட் ஆகலை அப்படின்னா கூட ஒரு ஸ்டெடி பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருந்திருக்காரு உங்களுக்கு அகேன்ஸ்டாக அப்படின்றதுல. கண்டிப்பாக சீனா பட் ஒக்கீஃப் அப்படிங்கிறது நல்ல சாய்ஸு. பட் முடிவு என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது ஹென்ரிகஸ்க்கு தான் தெரியும். இஸ்ருல் ஹாக் நவீனை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பவுல் பண்ணிட்டு இருக்கார். மிடில் ஓவர்ஸில் அவர் வீசுவார். ஹெய்டன் கேரியை மிடில் ஓவரில் 1-2 ஓவர் ஹேண்டியாக டேனியல் கிறிஸ்டியன்ட்டு எதிர்பார்க்கலாம். மோசஸ் ஹென்ரிகஸ் பவுல் பண்ணுறதில்ல ரீசெண்ட் டேஸில், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியல் ஓவர் பேட்டி டூலி போட்டால் நல்லா இருக்கும். அந்த ஒரு விஷயத்த பண்ணுவாரா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஜோயல் பாரிஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா பேஸ் வச்சுருக்காரு, ஸ்விங் வச்சுருக்காரு அப்படிங்கிற வகையில் அவருக்கு போகிறாங்க. வித் மெரிடிட் அப்படின்றது எதிர்பார்ப்பு. பட் ஃபிலிப்பி, கர்டிஸ் பேட்டர்சன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. வின்ஸ் மாதிரி ஆட்கள் டாப் ஆர்டரில் இருக்கும்போது பேட்ரிக் டூலி ஒரு சூப்பர் சாய்ஸு. அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னு மெஸ்டி சூப்பராக பவுல் பண்ணிட்டு இருந்தார். போன மேட்சை பொறுத்த வரைக்கும் கலக்குனாரு. அது தொடர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அவரோட டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் கூட பேட்ஸ்மேனை டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பட் இந்த சீசன்லேயே அவரை கொஞ்சம் டேக்கிள் பண்ணி ஆட வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு கலக்கிட்டு இருக்கா, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ நாதன் எல்லிஸே மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவரில் எதிர்பார்க்கலாம். கூடவே சப்போர்ட் பண்ணால் சதாப் கான் அவரோட முழுமையான ஓவர் வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவைப்பட்டால் யாராவது அடி வாங்குறாங்கன்னா ஜேம்ஸ் நீசமுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒரு இடத்துல பாசிபிளாக ஜோயல் பாரிஸ் அடி வாங்குறாரு அப்படின்றதுனால போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் நீசமுக்கு ஒரு ஓவர் கிடச்சிது. நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இந்த யூனிட்டில் இருக்காங்க. டிம் டேவிட் ஒரு பக்கம் பவுல் பண்ண வாய்ப்பு அப்படின்னு பார்க்கலாம். டார்ச்சி ஷாட் ஓவர் போட வாய்ப்பு இருக்குது. ஓவர் போட்டு விக்கெட்ஸ் நிறைய எடுத்தும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கூட யோசிக்கலாம். பட் ப்ரைம் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் மாறலாக கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் மாத்யூ வேடை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக சதாப் கான், ஜோயல் பாரிஸு, நாதன் எல்லிஸு, பேட்ரிக் டூலி அண்ட் ரிலே மெரிடிட்டுக்கு தான் போவாங்க. ஒரு இடத்துல ஜோயல் பாரிஸ் ரன்ஸுக்கு போகிறதுனால பாசிபிள் அந்த இடத்துல ட்ரெமைனை யோசித்தாலும் யோசிக்கலாம். ட்ரெமைன் டொமஸ்டிக்கில் நல்லா இருந்திருக்கார், பவுல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்கல்ல, அதை மட்டும் ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஃபோரர் பவுலராக சீனபாட்டு, நவீன் அண்டு இஸ்ருல் ஹாக் நவீனை கன்சிடர் பண்ணலாம். இந்த சைடு மோஸ்ட் ப்ராபப்ளி நான் சொன்ன மாதிரி 5 பவுலர்ஸுமே 4 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. யாராவது ரன்ஸுக்கு போனால் மட்டும் ஜேம்ஸ் நீசமுக்கு 1-2 ஓவர் கிடைக்கலாம். சீனபாட்டு, நவீன் உல் ஹாக்கு ஸ்லாகில் எதிர்பார்க்குற பவுலர்ஸாக இருக்காங்க. சில நேரத்தில் ஹெய்டன்கர், நவீன் உல் ஹாக் அப்படி கூட யோசிக்கலாம். நவீன் ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க, ஏன்னா ஒரு வேரியேஷனுக்கு நேம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நாதன் எல்லிஸு, மெரிடிட்டை இன்னொரு சைடு கன்சிடர் பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் எல்லிஸை லேட்டாக வச்சுப்பாங்க, அதில் பிரச்சனையே கிடையாது. மெரிடிட்டை முன்னாடியே முடிச்சுட்டு அப்புறம் கூட பாசிபிளாக ஜோயல் பாரிஸோ வேறு யாரோ உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு யோசிக்கலாம். ஜேம்ஸ் வின்ஸு, நவீன் உல் ஹாக்கை கன்சிடர் பண்ணுங்கள் ஜிஎல் பிக்கு. ஜேம்ஸ் வின்ஸை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஜேம்ஸ் வின்ஸு சதாப் கானுக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப சூப்பராக அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட்டில் நல்லாவே இருந்திருக்காரு, டபுளாக அடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஸ்பின்னரை ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய பிளேயர் தான் ஜேம்ஸ் வின்ஸு, ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேனாக இருந்தால் கூட. ஸோ அதனால் அவரை கன்சிடர் பண்ணலாம். நவீன் உல் ஹாக்கை பொறுத்த வரைக்கும் கன்சிடரபிள், பட் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறாரா ரீசெண்ட் டேஸ்லாம் அந்த இடத்துல கேள்வியாக இருக்குது. சிட்னி கிரவுண்டு ஒரு ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவர் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் வைக்கும்போது
ஸ்பின்னர் ஃபேவர் கிரவுண்டில் ஒரு ஆப்கானி விக்கெட் அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு அட்வான்டேஜாக அவரோட மைண்டில் விளையாடலாம். ஜோயல் பாரிஸை நாதன் எலிஸை கன்சிடர் பண்ணுங்கள். நாதன் எலிஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் பவுலர், இந்த ஃபார்மேட்டுக்கு ரொம்பவே கலக்கலாக இருப்பார். டெத்தில் வீசும்போது ஒரு ஸ்பெஷல் நியூ பால் ஸ்விங் எதுவும் கிடச்சிதுன்னா ஜோயல் பாரிஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பார். பட் கண்டிப்பாக இன்னும் அவருக்கு கான்ஃபிடன்ட் லெவலில் இந்த ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலாக பார்க்கும்போது லாஸ்ட் 3-4 சீசன்ஸில் நிறைய வாய்ப்பு கொடுக்கல அப்படின்றதும் இருக்குது. அண்ட் வாய்ப்பு கொடுக்கும்போது விக்கெட்ஸும் அதிகமாக எடுக்காமல் தான் இருந்திருக்காரு. ஒரு சைடு வீக்னஸ் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் டாப் ஆர்டரில் கர்டிஸ் பேட்டர்சன், ஜோஸ் பிலிப்பி, ஜேம்ஸ் வின்ஸ் இந்த சீசனில் பெரிய சைன் பண்ணலை. இன்னும் சொல்ல போனால் ஜோர்டான் சில்க்கு மேலே இருக்கிற 4 பேட்ஸ்மேனுமே சரியாக பண்ணலைங்கிறதுனால ஜோயல் பாரிஸை ஒரு கன்சிடரேஷன்லாம் ஜிஎனில் வச்சுக்கலாம். மற்றபடி கொஞ்சம் டஃப்பான எடிஷனாக தான் அவர் எடுக்கிறது இருக்குது. போன மேட்ச்சை நம்ம எடுத்தோம். ஸோ அவர் பிளேஸில் வேறு யாராவது எடுத்திருந்தா இன்னும் ரொம்ப சூப்பரான டீமாக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ஸோ சீனபாட்டு, மேத்யூ வேர்டு, சதாப் கான் இவங்கள நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல சாய்ஸாகவே பார்க்குறேன் ஓவராலாக பார்க்கும்போது. டூலியை கூட நிறைய கன்சிடர் பண்ணியிருக்காங்க கேப்டனில், ஏன்னா பாயிண்ட் பேஸில் ரொம்ப ஹெவியாக இருந்திருக்காரு அப்படிங்கிறதுனால. பட் பார்க்கலாம். ஜோஸ் பிலிப்பி, ஹெய்டன் கேர், மெக்டமெட் இவங்கெல்லாம் இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். ஹெய்டன் கேர் நல்ல பவுலிங் அண்டு பேட்டிங்லேயும் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும் அப்படின்றதுனால இவங்களெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். ஆப்வியஸாக நல்ல சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்குறேன். ஆனால் பென் மெக்டமெட் ரீசன்ட் நம்பர்ஸ் அந்தளவுக்கு கன்சிஸ்டன்ட் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. கிராண்ட் லீக்கில் மட்டும் ட்ரை பண்ண பாருங்கள். ஜோஸ் பிலிப்பியை கேப்டனாக முயற்சி பண்ணலாம். கண்டிப்பாக சூப்பர் சாய்ஸு. க்ளவ்வருக்குள்ள பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். அண்ட் இனிஷியலாக சிட்னி பிச்சை பொறுத்த வரைக்கும் டவுன் பிச்சாக ஏதும் கொடுத்துட்டாங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு யோசிக்கலாம். அண்ட் ஜேம்ஸ் வின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெடி பிளேயர், நல்லா விளையாட வாய்ப்பு, ஸ்பின்னர்ஸை ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறதும். அண்டு இனிஷியலாக விக்கெட்ஸ் விழுந்துருச்சு அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக கண்டிப்பாக அவங்க ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. சிட்னி சிக்ஸஸ் ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகுது, அதனால் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஜேம்ஸ் வின்ஸ் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை ஸ்டெடி பண்ண வைப்பாங்க அப்படின்னு தோணுது. நல்லா ஒரு கேப்டனாக ட்ரை பண்ணி கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணோம். இன்றைக்கி என்னோட கிராண்ட் லீக் சாய்ஸு கூட ஜேம்ஸ் வின்ஸாக இருப்பார். இப்போ டீமை கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் ஜோஸ் பிலிப்பி, மேத்யூ வேர்ட் ரெண்டு பேர்த்தில் யாரை எடுப்பீங்க அப்படின்னா இன்றைக்கி சாய்ஸ் என்னோடது ஜோஸ் பிலிப்பிக்கு போகலான்னு நினைக்கிறேன். மேத்யூ வேர்ட் சில காரணங்களுக்காக ஆப்போனண்ட்டில் சில பவுலர்ஸு இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கும்போது பாசிபிளாக மேத்யூ வேர்டை இன்றைக்கி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல சிட்னி சிக்ஸர்ஸ் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகிருக்கும், ஸ்டெடி பண்ணுங்க இனிஷியலாக அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதனால் ஜோஸ் பிலிப்பி பெட்டராக விளையாட வாய்ப்பு இருக்குது. நல்ல பிளேயர், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பேட்டிங்கை பொறுத்தவரை வின்ஸு டீசன்ட் சாய்ஸு. கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக ஓரளவுக்கு நல்லா விளையாட முடியும். மெக்டமெட்டு டீசன்ட் சாய்ஸு டாப் ஆர்டரில் இறங்குறதுனால. டிம் டேவிட் எடுத்துக்கலாம். மெக்டமெட்டா இல்லை இந்த இடத்துல ஜோர்டான் சில்கா அப்படின்னு யோசிச்சா ஜோர்டான் சில்க்கு இந்த டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகிறனால இவர் கொஞ்சம் பெட்டராக விளையாடுறாரு. கண்டிப்பாக இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் கொஞ்சம் பெட்டராக விளையாட வாய்ப்பு இருக்குது. அதனால் மெக்டமெட்டவே நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரவுண்டர் அப்படின்ற இடத்துல சீனபாட்டு, டார்ச்சி சாட்டு, சதாப் கான், ஹெய்டன்கர். டார்ச்சி சாட்டை எடுக்கணுமா, 2 மேட்ச் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லையே அப்படின்னு கேட்டால் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஸ்பின் ஃபேவர் கிரவுண்டில் இவர் கொஞ்சம் யோசிப்பாங்க. எப்பயுமே டார்ச்சி சாட்டை ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக பெட்டராக விளையாடக்கூடிய பிளேயர் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் எடுத்துகிட்டு போவாங்க. ஸ்டெடி பண்ணுவார். ரொம்ப பெரிய ஸ்ட்ரைக் ரேட்டோட ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக விளையாடுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து டார்ச்சி சாட்டுக்கு நிறைய இருக்குது அப்படின்றனால அந்த ஒரு இடத்துல டார்ச்சி சாட்டை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம், எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை டார்ச்சி சாட்டை எடுத்துகிட்டு மேத்யூ வேர்டுக்கு போகிறதுனால உங்களோட சாய்ஸ். மேத்யூ வேர்டு டபுள் ஆப்ஷனில் இருக்கார். க்ளவ்வர்க்கில் சில பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். பட் க்ளவ்வருக்கு பெருசாக இந்த கிரவுண்ட்ஸ்லாம் யோசிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். மெரிடிட்டு, எல்லிஸு டீசன்ட் சாய்ஸு. ஸோ ஒன் ஒரு பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது ஓகீஃபு, ஜாக்சன் பேர்டு இருக்காரா அப்படின்னு பார்த்துங்க. பட் பாசிபிளாக லெஸ் சான்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒன்னொன்று பார்க்கும்போது டூலி. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸு டூலிட்டேருந்து வந்திருக்கு. அந்த கான்ஃபிடென்ட்டே இந்த மேட்ச்லேயும் பர்ஃபார்ம் பண்ண வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டீம் பாருங்கள். கேப்டன் சீனபாட்டுக்கு நிறைய பேர் போயிருக்காங்க. ஓகே சாய்ஸ் தான். பட் கன்சிஸ்டண்டாக ஒரு விக்கெட் எடுக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் பேட்டிங் அவர்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குது அதையுமே பார்க்கணும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சதாப் கானுக்கு மறுபடியும் போகிறேன். இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு பண்ண முடியும், விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்னு தோணுது. அண்ட் ஹெய்டன் கேரை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் அப்படிங்கிற அந்த முறையில் ஓரளவுக்கு டீசென்ட் சாய்ஸு. சீனபாட் கண்டிப்பாக ஆப்வியஸ் நல்ல சாய்ஸ், அதில் டவுட்டே இல்லை. ஆனால் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிற மாதிரி இருந்தது. அதுக்கு மொதல் மேட்சும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஓவர்ஸ் வீசின அளவுக்கு அதுக்கப்புறம் நல்லா வீசின ஒரு ஃபீல் இல்லை. கடைசி ஓவர்ஸில் தான் விக்கெட் எடுத்தார்.
கான்ஃபிடன்ட் லெவலில் ஹெய்டன் கர் இந்த ஃபார்மேட்டில் ரொம்பவே நல்லா இருக்கார். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் அவ்வளோவா கிரேட்டாக இல்லைன்னு சொல்லலை. பட் ஓவராலாக பார்க்கும்போது போன சீசன் இந்த சீசன் எல்லாம் கம்பைண்டாக பார்க்கும்போது ஹெய்டன் கரோட போலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாகவும் இருக்குது. அண்ட் பேட்டிங் ஒரு ஆர்டர் மேலே வரதுனால ஹெய்டன் கர் நல்ல சாய்ஸ். அண்ட் டொமஸ்டிக் மேட்சஸ் நிறையா விளையாண்டுருக்காரு. விளையாடுற மேட்ச்லாம் விக்கெட்ஸும் அதிகமாக எடுத்திருக்காரு. அதனால் ஹெய்டன் கரை டீசென்ட் சாய்ஸாக நான் பார்க்குறேன். வைஸ் கேப்டனாக கன்சிடர் பண்ணுறேன். டீம் பாருங்கள், சேவ் பண்ணிக்கலாம். இது ஸ்போர்ட்டஸ் ஆப்பை இன்னைக்கு டேயில் ஃப்ரீ ரோல் 10,000 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு கன்சிடர் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். 0 rupees கான்டெஸ்ட் இருக்குது. ஸ்மால் லீக்குக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஆப்பு. மினி லீக்ஸ் விளையாடணுன்னாலும் டெஃபினட்டாக இங்கே வந்து விளையாடலாம். கம்பேர் பண்ணும்போது மற்ற ஆப்ஸோட ஸ்மால் லீக்குக்கு இங்கே மணி இன்வெஸ்ட் பண்ணுறது குறைவாக இருக்கும். ஆனால் ஈக்குவல் அடுத்த ஆப்புக்கு ஈக்குவலாக நமக்கு வந்து லாபங்கள் கொடுக்கறதுனால டெஃபினட் கன்சிடரேஷனில் ஸ்போர்ட்டஸியை வச்சு பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டுக்காரர் வந்து ஓனராக இருக்கிறதுனால இன்னும் அவருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.